இந்த வீடியோவை கொஞ்சம் கவனமா பாருங்க. ஒரு பெரிய காட்டெருமையை ஓநாய்கள் கூட்டமா சேர்ந்து வேட்டையாடி வீழ்த்தியது. வேட்டை முடிந்ததும் ஆல்பா, அதாவது ஓநாயோட ராஜா, இறைச்சியை எல்லாருக்கும் பிரித்து கொடுக்கிறார். இப்போது வரிசையில் இருந்தது ஒரு வயதான காக்கா. பல வருஷமா இந்த காக்கா தான் கூட்டத்துக்கு வேட்டை எங்க இருக்குது, ஆபத்து எங்க இருக்குதுன்னு சொல்லி ஹெல்ப் பண்ணும். ஆனா அந்த ஆல்பா என்ன பண்ணுச்சு தெரியுமா? ஒரு காஞ்ச எலும்ப அந்த காக்கா முன்னாடி தூக்கி போடுது. அதாவது, நீ என்ன பெருசா பண்ணிட்ட, சண்டையா போட்ட, தகவல் தானே சொன்னேன்னு. அந்த காக்கா கோவப்படல, சண்டையும் போடல, ஒரு வார்த்தை கூட பேசாம அந்த எலும்பை விட்டுட்டு அமைதியா பறந்து போயிருச்சு. இப்பதான் ட்விஸ்டே. அதே ராத்திரி நல்லா சாப்பிட்டு தூங்கிட்டு இருந்தப்ப திடீர்னு ஆயுதங்களோட சில வேட்டைக்காரர்கள் அமைதியா அங்க வராங்க. அடுத்த செகண்டே ஒரு எலக்ட்ரிக் நெட்டை மொத்தமா பேக் மேல வீசுறாங்க. ஓநாயோட ராஜா இப்ப வலியில் துடிக்குது. மேல பார்த்தப்ப அங்க வயசான அந்த காக்கா எல்லாத்தையும் பார்த்துட்டு அமைதியா உட்கார்ந்துட்டு இருந்துச்சு. ரொம்ப முக்கியமா, அந்த காஞ்ச எலும்பு இப்ப அதோட தலைக்கு பக்கத்திலே கிடக்குது. சைக்காலஜில இத சைக்காலஜிக்கல் கான்ட்ராக்ட் வயலேஷன் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. நம்ம ரியல் லைஃப்லயுமே இதே தானே. கண்ணுக்கு தெரியற மாதிரி வேலை பார்க்கறவங்களுக்கு ரெஸ்பெக்ட், அமைதியா வேலை முடிக்கிறவங்க யூஸ்லெஸ். ஆக்சுவலா வேலை பார்க்கறவங்களை விட வேலை பார்க்கற மாதிரி சீன் போடுறவங்களுக்கு தான் இங்க மரியாதை ரொம்ப ஜாஸ்தி. பட் யூ நோ வாட், நீங்க யூஸ்லெஸ்னு தள்ளி வைக்கிற அதே மனிதர்கள் தான் உங்களுக்காக பெரிய பெரிய விஷயங்களை அமைதியா பண்ணி வச்சிட்டு இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு ஜஸ்ட் சீன் போட மட்டும் தான் தெரியாது, அவ்வளவுதான். சோ இனிமேல் யாருமே டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணாதீங்க. நீங்க நல்லவங்களை, தகுதியானவங்களை கார்னர் பண்ணீங்கன்னா அவங்க சண்டை போட மாட்டாங்க, பழி வாங்கவும் மாட்டாங்க, அமைதியா விலகி போயிருவாங்க. நீங்க பண்ணது எவ்வளவு பெரிய தப்புன்னு அவங்க இல்லாத போதுதான் நீங்க உணர்வீங்களே. இந்த வீடியோ உங்க கூட